அதாவது அன்னைக்கு நம்ம என்ன பண்ணாலும் பெருகிட்டே இருக்கும். இந்த 30ஆம் தேதி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, வீட்டுக்கு எப்படிங்க பணம் வரும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களோட ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க. இப்ப எல்லாருமே பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கோம். ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும். போயி ஏடிஎம்ல இருந்து கொஞ்சம் ஏதாவது பணம் எடுத்துட்டு வாங்க. பெரிய அமௌண்ட்ன்னு எடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அப்போ அந்த மாசத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு செலவுக்கு தேவையோ அந்த பணத்த எடுத்தா போதும். ஒரு ரூ. 500 எடுத்தாலும் போதும், ரூ. 1000 எடுத்தாலும் போதும். இல்ல உங்களுக்கு ரூ. 10,000 வீட்டு செலவு இருக்கு அப்படின்னா 10,000 10, 15,000 கூட எடுத்துட்டு வரேங்க. தப்பு கிடையாது. அத எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல பூஜை ரூம் இருக்கும். அந்த பூஜை ரூம்ல குலதெய்வ ஃபோட்டோ ஏதாவது இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு. நம்ம ஜஸ்ட் வந்து வீட்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஒரு சொம்பு. அந்த சொம்புல உள்ள வந்து ஒரு மஞ்சள் துணிய வந்து சுத்தி வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் துணி எதுக்கு அப்படின்னா, அதுதான் பண வசியத்த குறிக்கக்கூடிய ஒரு கலர். ஸோ அந்த மஞ்சள் துணிய வந்து அந்த சொம்புக்குள்ள வச்சுட்டு, நம்ம எடுத்துட்டு வந்த பணத்த அந்த சொம்புல போடணும். ஸோ இது ஒண்ணு பண்ணா போதும். வருஷம் முழுக்க உங்களுக்கு வீட்ல பணம் வந்துகிட்டே இருக்குமே தவிர, செலவு பெருசா வீட்ல ஆகாது.